ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சோப் வந்து சர்ம பளபளப்புக்கு மட்டும் இல்லாமல் சருமத்துக்கே பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு சோப் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன சோப்புனா கஸ்தூரி மஞ்சள் சோப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து முதல்ல நம்ம கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு எடுத்துக்கலாம். அந்த கிழங்கு வந்து நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த கிளிசரின் பேஸ் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க வந்து பியர் சோப்பில் கூட வாங்கி செஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த கிளிசரின் சோப் பேஸ் வச்சுட்டு நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்தூரி மஞ்சள் தூளை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு அதில் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கஸ்தூரி மஞ்சள் சோப் வந்து பருவநிலை மாற்றம், தூசு, சூரிய ஒளியோட தாக்கம் போன்ற பாதிப்புகளால் நம்மளோட சருமம் வந்து நம்மளால் தக்க வச்சுக்க முடியாது. அதனால உங்கள் பணம் வந்து அதிகமாக செலவாகாமல் மற்றவங்க முன்னாடி நம்ம அழகாக தெரியணும்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் சோப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சோப் மோல்டில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து இந்த சோப்பை ஊற்றிக்கலாம். சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட மோல்டு இல்லைன்னா பிளாஸ்டிக் டீ கப்பு இல்லைன்னா சில்வர் கிண்ணத்தில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஊற்றிக்கோங்க. இதை வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து அப்படியே வச்சுடுங்க. நல்லா காஞ்சி கெட்டியாயிடும். இல்லை உடனே வேணும் அப்படிங்கிறவங்க ஃப்ரீசரில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரீசரில் தான் ஒரு 2 மணி நேரம் வச்சு இதை எடுக்க போகிறேன். ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், கஸ்தூரி மஞ்சள் சோப்பு. இந்த சோப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு என்ன சோப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம சருமம் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் இந்த சோப்பில் வந்து வாசனைக்காக எந்த சென்ட்டும் ஆட் பண்ணலை. எதுக்குன்னா இதுலேயே இயற்கையாகவே மஞ்சளோட வாசனையே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்களும் அப்படியே செஞ்சுக்கலாம். தேங்காய் பால் சோப் லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தேங்காய் பால் சோப்பு, அந்த சோப்பில் வந்து ஒரு சோப் ஊற்றிட்டு மீதி இருந்தது அதில் பாதி ஊற்றிட்டேன். ப்ளஸ் வந்து இந்த மஞ்சள் சோப்லேயும் கொஞ்சம் மீந்துருச்சு. அதனால் அந்த சோப் மேலேயே இதை ஊற்றிட்டேன். இதில் வந்து தேங்காய் பால் சோப், மஞ்சள் சோப் 2 சேர்ந்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.